உன்னோட லைஃப்லேயே உன்னோட 20s தான் பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் லைஃப்னு பீப்புள் சொல்லுவாங்க. ஃப்ரீடம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், நிறைய டைம் இருக்கும். பட் என்ன ஆகும் தெரியுமா? நீ அந்த லைஃப்பை யூஸ் பண்ணவே இல்லைனா அண்ட் ஒன் டே யூ வில் பிகம் 30 years old. நீ எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன், ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஃப்ரெண்ட்ஸ், கேக், ஃபோட்டோஸ் அப்படின்னு. பட் இன்சைட் ஒரு எம்டி ஃபீலிங் இருக்கும். நைட்டில் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பேன், என்னோட 20s எங்கே போச்சுடா, நான் என்ன பண்ணேன்? அண்ட் ஆன்சர் ரொம்ப கிளியராக இருக்கும், நத்திங் மீனிங்ஃபுல். அண்ட் ஒர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நீ தான் அதை வேஸ்ட் பண்ண. நோபடி ஃபோர்ஸ்ட் யூ, நோபடி ஸ்டாப்ட் யூ. நீ தான் உன்னோட லைஃப்பை ரொம்ப ஸ்லோவாக டிலே பண்ண. கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க, நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்னோட 20s வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி இதே தாட்டு தான். பட் ரியல் ட்ரூத் என்ன தெரியுமா? உன்னோட 20s ரூன் பண்ணுறது நீ நினைக்கிற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கல, அது கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்குது. உனக்கு புரியுதா? நீ ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க, கரெக்ட் டைம் வரணும்னு, பர்ஃபெக்ட் பிளான் வேணும், மோட்டிவேஷன் வரணும் அப்படின்னு. நீ யோசிக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஆக்ஷன் இல்லை. அண்ட் மீன்வெல் லைஃப் அப்படி மூவ் ஆகாது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகுறாங்க, வேர்ல்டு மூவ் ஆகுது, டைம் மூவ் ஆகுது. ஆனால் நீ ஸ்டில் திங்கிங். இதுதான் ட்ராப். ஓவர் திங்கிங் ஃபீல்ஸ் ப்ரொடக்டிவ், பட் ஆக்சுவலி அது டிஸ்கைஸ்ட் லேசினஸ். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாருமே டெய்லி லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. ஏர்லி மார்னிங் ரொட்டீன் வீடியோஸ், 5 AM வேக்கப், ஐஸ் பாத், ஜிம், டயட், ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ். சேம் அட்வைஸ், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். யார் வேணாலும் இன்டர்நெட்டில் வந்து உன்னோட லைஃப் எப்படி வாழணும்னு சொல்லுவாங்க. பட் உன்னோட லைஃப் அவங்களுக்கு தெரியுமா? உன்னோட ஸ்ட்ரகிள்ஸ் தெரியுமா? உன்னோட சுச்சுவேஷன் தெரியுமா? ஏன் எனக்கு கூட தெரியாது. அவங்க காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க, நீ காப்பி பேஸ்ட் பண்ணுற. என் ரிசல்ட் ஃபேக் லைஃப். அண்ட் பிக்கஸ்ட் ப்ராப்ளம், அவங்க சொல்லுவாங்க என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. பட் ஏன் பண்ணணும் சொல்லியிருக்காங்களா? சரி, அதை விடு. இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒய் ஷுட் யூ வேக் அப் early? ஒய் ஷுட் யூ கோ ஜிம்? ஒய் ஷுட் யூ பில்ட் சம்திங்? ஆன்சர் இல்லைல்ல, எனக்கு தெரியும். ஸோ நேச்சுரலி நீ அதை ஃபாலோ பண்ண மாட்ட. பிகாஸ் மைண்டுக்கு ரீசன் வேணும். இப்போ புரியுதா உனக்கு? அண்ட் வித்தவுட் ரீசன் டிசிப்ளின் சஸ்டெயின் ஆகாது. உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கும் தெரியும். ஒர்க் அவுட் பண்ணால் நல்லது, லேர்ன் பண்ணால் நல்லது, இம்ப்ரூவ் பண்ணால் நல்லது. பட் நீ அதை பண்ண மாட்ட. ஒய்? பிகாஸ் நீ ஃபீல் பண்ணல டைம் போயிட்டு இருக்குன்னு. நீ நினச்சிக்கிற இன்னும் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குன்னு. நமக்கு என்ன ஏஜ் ஆச்சு, இப்போ என்ஜாய் பண்ணலாமே, நாளைக்கு பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம். பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. டைம் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. உன் லைஃப்பும் வித்தவுட் யூ நோட்டீசிங். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபாஸ்டஸ்ட் வே டு ruin your 20s. நான் சொல்கிறேன், பேட் ஹேபிட்ஸ் இல்லை, மிஸ்டேக்ஸ் இல்லை, ஃபெயிலியர் இல்லை, இட்ஸ் இன் ஆக்ஷன். நீ பண்ண வேண்டிய விஷயத்த நீ பண்ணல, ஒத்துக்கோ, சிம்பிள். ஆனால் அக்செப்ட் பண்ண கஷ்டம்தான். பிகாஸ் அக்செப்ட் பண்ணால் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்ல. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தால் எக்ஸ்கியூஸ் இல்லைல்ல. நானும் இதே ட்ராப்பில் தான் இருந்தேன். ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டிலே பண்ணிக்கிட்டு இருந்தேன், கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஒவ்வொரு நாள் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, இதை நீ தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும், உனக்காண்டி யாரும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நோபடி இஸ் கம்மிங். அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். பர்ஃபெக்டாக இல்லை, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக. அதுதான் டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு என் லைஃப்பில். இப்போ இமேஜின் பண்ணிக்கோ, நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க, டாக்டர் வராரு, அவர் சொல்கிறாரு திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் டே. அப்போ மைண்டில் ஒரே ஒரு தாட்டு தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமே. இப்போ யோசிச்சு, கேம்ஸ் ஓவர் ரைட். யோசிச்சு பாரு, அந்த இடத்துல உனக்கு மணி ஹெல்ப் பண்ணாது, பீப்புள் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ரெக்ரெட் தான் இருக்கும். இதுதான் ரியல் ஃபியர். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏன் நீ கூட ஃபெயிலியர் தான் பிக்கஸ்ட் ஃபியர்னு. டு யூ நோ வாட் இஸ் பிக்கஸ்ட் ஃபியர்? இட்ஸ் ரெக்ரெட். நவ் ஐ வில் கிவ் யூ 2 choices. நான் உனக்கு 2 சாய்ஸ் தரேன், ஓகேவா? கண்டினியூ சேம் லைஃப், இல்லைனா சேஞ்ச் யுவர் லைஃப்.
எனக்கு இப்போ கூட தெரியுது நீ பயப்படுற ஃபெயிலியருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. ஸோ சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுற. லிசன் கேர்ஃபுல்லி. சேஃப் லைஃப்னா ரொம்ப ஸ்மால் லைஃப். ரிஸ்க் இல்லைனா there is no fucking growth for you. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் நான் சொல்கிறேன். சிம்பிள். ஸ்டார்ட். பர்ஃபெக்ட் பிளான் வேண்டாம், கிளாரிட்டி இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்ட். ஜஸ்ட் ஸ்டார்ட். ட்ராவல் பண்ணு, நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணு, போய் நிறையா பீப்புளை மீட் பண்ண, ஃபெயில் ஆகு, ஆனால் ரெக்ரெட் மட்டும் ஆயிரவே ஆயிராது. ஓகேவா? மற்ற நீ எது வேணாலும் பண்ணு, போய் உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஐடென்டிஃபை பண்ண நமக்கு என்ன சோர்ஸ் வேணும் அப்படின்னு. இதுதான் லைஃப். பட் நெவர் ரெக்ரெட். ஸோ கைஸ், டோன்ட் வேக் அப் அட் 30 and say I fucked up my 20s. பிகாஸ் ட்ரூத் என்னன்னா நீ இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ ஸ்டாப் வெயிட்டிங், ஸ்டார்ட் லிவிங்.